ஆடகப்பொற் சபை நடுவே நாடகம் செய்தருளும் என் ஐயா, என் அப்பா, என் அம்மா, என் அரசே. ஆடகப்பொற் சபை நடுவே நாடகம் செய்தருளும் படகால் மடந்தையரும் படகால் மடந்தையரும் சன்மார்க்கம் வரவும் ஆடகப்பொற் சபை நடுவே ஆடகப்பொற் சபை நடுவே நாடகம் செய்தருளும் என் ஐயா, என் அப்பா, என் அம்மா, என் அரசே. இப்படி இறைவனை அரசனாகவும் அம்மாவாகவும் அப்பாவாகவும் உயிராகவும் மழையாகவும் கடலாகவும் சித்தர்களும் நினைத்தார்கள். ஒரு நாள் கைலாசத்தில் பார்வதியும் பரமசிவனும் தனிமையிலே இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, பார்வதி கேட்டாங்க, ஐயா எல்லாம் புண்ணியம் செய்திருக்கிறாங்க பூமியிலன்னு சொல்கிறீங்க, புண்ணியம் செய்தவங்க கைலாசத்துக்கு வரணும், இங்கே இந்த கூட்டமே இல்லையே, என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம்மா, நல்லா கேள்வி கேட்டுங்க. கைலாசத்தில் இப்போ பூமியில் நிறைய பேர் புண்ணியம் செய்கிறாங்க, ஆனால் வராத காரணம் என்னன்னு தெரியல. இருந்தாலும் உனக்கு அதை தெளிவாக தெரிய வைக்கணும், வா போகலாம்னு கூப்பிட்டு வந்தார். எங்கே வந்தார்? பூமிக்கு வந்தார் கடவுள். பூமிக்கு வந்தபோது கங்கை கரைக்கு வந்தாங்க. வந்தால் நிறைய ஜனங்க குளிச்சுட்டு இருக்காங்க, கங்கையில் நீராடுறாங்க, எல்லாம் பாவம் போகணும். அப்போ 2 வயதானவங்க ஒரு தம்பதி வந்தாங்க, ரொம்ப வயசானவங்க. அந்த பெரியவர் இறங்கி குளித்தார். குளிக்கும்போது என்னாச்சு, கால் தவறி அவரை தண்ணி அடிச்சிட்டு போகும்போது அவங்களுடைய மனைவி, அவங்களும் வயசானவங்க, அவங்க பார்க்குறாங்க, ஐயா அப்பா ஓடிவாங்க ஓடிவாங்க ஓடிவாங்க, தாத்தாவை காப்பாற்றுங்க, அவர் உடல்நலம் சரியில்லாதவர், வயசானவர், அடிச்சுன்னு போகிறாரு, ஓடிவாங்க ஓடிவாங்க அப்படின்னு கத்துறாங்க. அந்த அம்மா எல்லாம் ஓடி வராங்க. அப்புறம் ஓடி வரும்போது அந்த அம்மா பாட்டு பாடிங்கன்னு அழுகுது. கங்கையில் தண்ணீர் கங்கையில் தண்ணீர் பெண் ஒருத்தி கண்ணீர், என் கணவனை காப்பாற்றுங்கள் ஐயா அம்மா, என் கணவனை காப்பாற்றுங்கள் அப்படின்னு அந்த அம்மா பாட்டு பாடுது. அப்படின்னு பாடும்போது ஜனம் நிறைய விட்டாங்க, பெரியவரை காப்பாற்றணும். ஆமாம்மா, காப்பாற்ற போகிறீங்க, காப்பாற்ற போகிறவங்க பாவம் செய்யாதவங்களாக இருந்தால் நீங்கள் போய் காப்பாற்றுங்க. அவர் நிறைய பாவம் செஞ்சுருக்கிறாரு, நீங்கள் போய் காப்பாற்ற போய் அவரும் நீங்கள் சேர்ந்து அடிச்சுட்டு போட்டு போகிறீங்க கங்கியில். யார் பாவம் செய்யாத இருக்கிறீங்களோ அவங்க மட்டும் போய் காப்பாற்றணும்ப்பா அப்படின்னு சொல்லிச்சு. வேறு அந்த அம்மா வயதான மோதாச்சு. எல்லாரும் தெரிச்சு நின்ட்டாங்க. என்னடா இது, பாவம் செய்யாத இருக்கிறவங்களா, யார் பாவம் செய்யாத இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன பண்ணுது, சரி இது சொல்கிறது நம்ம கேட்கணும், எல்லாம் வந்தவங்க கூட கேட்குறாங்க. நின்ட்டாங்க, யாரும் காப்பாற்றல. ஆனால் தாத்தா கையை காட்டுறாரு, என்னை காப்பாற்றுங்க என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு கையை காட்டுறாரு. தாத்தா அப்படி இப்படி கை காட்டுறாரு. அந்த அம்மா பாட்டு பாடுது, கங்கையில் தண்ணீர் பெண் ஒருத்தி கண்ணீர், என் கணவனை காப்பாற்றுங்கள் ஐயா, என் கணவனை காப்பாற்றுங்கள் அப்படின்னு. எல்லாரும் என்ன இந்த ஆயா சொல்கிறது ஒன்றுமே புரிய மாட்டேது, பாவம் செய்யறதுதான் போய் காப்பாற்றுன்னு சொல்லுது அப்படின்னு தெரிச்சு நிற்கிறாங்க. தாத்தா போயிட்டே இருக்காரு. ஒரு பையன் வந்தான், பார்த்தான், டக்குன்னு குதிச்சான், தூக்கினான், குழந்தை வெளியே சேர்த்தான். எல்லாரும் ஓடி கேட்டாங்க, தம்பி நீ பாவம் செய்யலையாப்பா, நீ போய் எப்படி காப்பாற்றின அப்படின்னு. எல்லாம் ஓடி பரவாயில்லப்பா, நீ ஒரு ஆளாக பாவம் செய்யாத இருந்துருக்கிற, இங்கே வந்தவங்க பூரா பாவம் செஞ்சவங்க, இவ்வளோ ஜனங்களும் பாவம் செஞ்சவங்க, அதனால தான் அவங்க யாரும் காப்பாற்றலை, நீ ஒரு ஆள் தான்ப்பா பாவம் செய்யலை அப்படின்னு எல்லோரும் கேட்குறாங்க, பாராட்டுறாங்க. அப்போ அவன் சொன்னான்,
பேச ஆரம்பித்தான் தம்பி. அம்மா, நான் ஓடி வந்து பார்த்த உடனே தாத்தா வந்து உயிர் போகிற அளவில் இருக்கிறார். நான் எதையுமே நினைக்கல, படார்னு குதித்தேன், தடன்று நீச்சல் அடித்தேன், தூக்கினேன் தாத்தாவை, சேர்த்தேன் கரையில் அப்படின்னா. சரிப்பா, தாத்தா தூக்குன்னு சேர்த்த, நீ பாவம் பண்ணாததுனால தானே நீ தாத்தாவை காப்பாற்றினேன். அது அவன் சொன்னான், கங்கையில் குளித்தா பாவம் போயிடும்னு சொல்லி நீங்கள் தாங்க பேசினீங்க கூட்டமா. அப்போ நீங்களும் கங்கையில் குளிச்சிங்க, ஆனால் அந்த பாவம் போயிடுச்சு அப்படின்றது உங்களுக்கு தெரியல. அந்த ஆயா சொன்னது கங்கையில் குளிச்சிங்க, பாவம் போயிடுது, அப்புறம் பாவம் எப்படி உங்களுக்கு இருக்குது? அதை யாராவது உணர்ந்து பார்க்கல நீங்கள். நான் நினச்சேன் கங்கையில் குளித்தா பாவம் போக போகுது, கங்கையில் குதித்தேன், பாவம் போயிடுது, நீச்சல் அடித்தேன், படன்னு நீச்சல் அடித்தேன், தூக்கினேன், தாத்தாவை கரையில் சேர்த்தேன் அப்படின்னு. அதான் சொல்லுவார் சொல்லிவிடணும். அதாவது நமக்கு எல்லாம் தெரிஞ்சும் அந்த நுணுக்கமான ஒரு வார்த்தையை இப்போ புரிஞ்சிக்க மாட்டோம். ஏன்னா அம்மா பேர் இவ்வளோ பேர், ஒரு 1000 பேர் குளிக்கிற இடத்துல எல்லாருமே பாவம் பண்ண மாதிரி நிற்கிறாங்க. கங்கையில் குளிச்சா தான் பாவம் போயிடுச்சு, குளிச்சுட்டு தான் நிற்கிறீங்க, தாத்தா தூக்கலாமா தூக்கக்கூடாது? அந்த ஆயா என்ன சொல்கிறாங்க, பாவம் உங்களுக்கு போச்சான்றது உங்களுக்கு தெரியலன்றது தான் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் சின்ன பிள்ளை அவன் பரவாயில்லை, வந்தால் அவன் சொல்கிறான், நான் கங்கையில் குதிச்சு என் பாவம் போயிடுது, படன்னு நீச்சல் அடித்து தாத்தாவை தூக்குனேன், கரையில் சேர்த்தேன், எனக்கும் பாவம் இல்லை அவருக்கும் பாவம் இல்லைன்னு. அதுபோல் ஒரு நாம் வந்து இது ஏன் இந்த கதையை சொல்கிறான்னு கேட்டால், இதை பார்வதியும் பரமசிவனும் தான் இதை வந்து சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டால், இவ்வளோ மக்களை நாம் படிச்சியும் கைலாசத்துக்கு புண்ணியம் செய்தவங்க வரலையேன்னா, நாம் இன்னும் பாவம் தான் இருக்குது நமக்கு, இன்னும் நம்ம புண்ணியம் செய்யலை, இன்னும் பாவத்துக்கு தான் இருக்கிறவங்க தான் இருக்கிறாங்களே தவிர, புண்ணியம் செய்தவர்களாக அவங்க நினைத்தால் நான் புண்ணியவான், நான் சத்தியவான், நான் நேர்மையானவன், ஹரிச்சந்திரனை போன்றவன், கண்ணகை போன்றவன், வாசிகை போன்றவள், அப்படி இருந்தால் அவர்களுக்கு நேராக எங்கே கைலாசம் போயிருப்பாங்க. கைலாசத்தில் கூட்டம் நிறையா இருந்திருக்கும். இவங்க பாவமில் போயிடுச்சு, ஆனால் பாவம் போச்சுன்றது கங்கைக்கு குளிக்கிறாங்க, காசியில் குளிக்கிறாங்க, எல்லா நதியிலும் குளிக்கிறாங்க. அதான் சொல்லுவாங்க, ஓயாது நதிகள் எல்லாம் குளித்தும் என்ன பயன், உண்மையை அறிய வள்ளீரே. என்ன சொல்கிறாங்க, உண்மையை அறிய வள்ளீரே. இன்னைக்கு இவ்வளோ வயசு வரைக்கும் எல்லா கோயிலுக்கும் போகிறோம். ஆரம்பத்தில் சரிகள் இருக்கிறோம், கிரிகள் இருக்கிறோம், யோகத்தில் இருக்கிறோம், ஞானத்துக்கு வரணும். ஆனால் யோகத்துக்கு வரும்போது கடவுள் ஒளி வடிவமாக தான் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்தோமா? ஒளி வடிவமாக இருக்கிறார், என்னுள்ளே இருக்கிறார், என்னுள்ளே மலர்ந்து என்னுள்ளே விளங்கிய என்னுடைய அன்பே அப்படின்றார். என்னுள்ளே விளங்கி என்னுள்ளே மலர்ந்து என்னுள்ளே இருக்கிற என்னுடைய அன்பே அப்படின்றார் வள்ளல் பெருமான். ஆகவே நிறைய படிக்கிறோம். ஆனால் நம்ம உள்ள இருக்கிறாரு ஐயா சொல்றாரு, தினமும் படிக்கிறோம். ஆனால் நம்ம உள்ளதான் இருக்கிறாரு, அவர் புருவ மத்தியில ஜோதி வடிவமா இருக்கிறாரு, ஆர்வமாக இருக்கிறாரு, அவர் தான் உயிர். அவர் நம்ம விட்டு புரிஞ்சுட்டா இந்த உடம்பு இருக்காது அப்படின்னு நம்ம அறியலையே. கடவுள் அருவமாக இருக்கிறார், இந்த உருவமான உடல் உள்ளே நம்ம ஆட்சி செய்கிறார், நம்ம வழி நடத்துகிறார். இந்த உடம்புள்ளே இருக்கின்ற பொழுதே நாம் உண்மையை உணர வேண்டும் அப்படின்றது தான் இந்த கதையை அவங்க சொல்றாங்க. இன்னும் நம்ம கடவுள் வந்து நம்ம உள்ள இருக்கிறார், அருவமா இருக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே 99% நம்ம மேலே வந்துட்டோம். இன்னும் ஒண்ணுதான் இருக்கு, 99% நம்ம மேலே வந்துட்டோம். ஏன்னு கேட்டால், உருவம் என்பது ஆரம்ப நிலை, அருவம் என்பது முடிவான நிலை. யார் இதை உணர்கிறார்களோ, இப்படி உணர்ந்து இருக்கிறார்களோ, அவர்களை நோக்கு வர்மம் வந்து சேரும். நோக்கு வர்மம் ஒரு ஆசிரியர் வந்து கற்றுக் கொடுக்க தேவையில்லை.
தானாகவே இந்த உடம்பிலே ரத்தத்திலே கலந்து இந்த ஊடிலே கலந்து அந்த நோக்கு வர்மம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஏன்னு கேட்டா இந்த இந்த பதிபக்தியாக நேர்மையாக கணவனுக்கு பணிவிட வேலை செய்து இருந்ததுனால தான் வாசிக அம்மா நோக்கு வர்மத்தை பெற்றார். வாசிக அம்மா நோக்கு வர்மத்தை இயற்கையாக பெற்றீங்க, அவங்களுக்கு தெரியல. அவ கொங்கனர் வர்றார், ஆகாரம் கேட்குறார். அந்த அம்மா கணவனுக்கு பணிவிட வேலை செஞ்சுட்டு வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுது. உடனே ஒரு நோக்கு வர்மத்தை எடுத்தார், நோக்கி பார்த்தார். நம்ம இறைவன்கிட்ட வந்து வரத்தை வாங்கிட்டோம், யாரை பார்த்தாலும் எரிஞ்சு போவாங்க. ஒரு கொக்கு நம்ம மேலே கழிஞ்சுது, அந்த கொக்கு மலத்தை நம்ம மேலே இட்டதுனால அதை எரித்தோம். அப்போ நம்ம வந்து வரத்தை பெற்று விட்டோம் என்ற ஆணவ பேய் வந்தது. ஆணவ பேய் வந்தது. அந்த வாசியை அம்மா நோக்கி பார்த்தார், கற்பு கரசியை. அவங்க சொன்னாங்க, கொங்கனவரை கொக்குன்னு நினச்சியான்னாங்க. அதோட திருப்பியில் போய் சமாளியானவர் தான். ஏன்னா ஆணவம் வந்தாவே இறைவனுடைய அருள் கிடைக்காது. அதுபோல் நோக்கு வர்மம் நேர்மையானவர்களை அதுவாகவே வந்து சேர்ந்துவிடும். அவர் யாரை நினைவு பார்க்கிறார்களோ அவர் ஒன்றும் செய்ய முடியாது. எந்த பார்வையும் அவங்களை ஒன்றும் செய்யாது, எந்த கிரகமும் ஒன்றும் செய்யாது. எல்லா கிரகமும் நன்மை செய்ய ஆரம்பிக்கும் என்பதை எனக்கு தெரிந்தவற்றை தங்களுக்கு தெரிவிக்கிறேன். இதை நல்லதை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கேட்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி.